ஆலய தரிசனம். அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோயில், குழிப்பான் தண்டலம். திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாளின் அபிமான ஸ்தலம் குழிப்பான் தண்டலம். மாமல்லபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மாமல்லபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் பயணித்தால் இந்த குழிப்பான் தண்டலம் கிராமத்தை அடையலாம். கோயிலில்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. பொதுவாக ஒரு ஊரோ கிராமமோ அமையப்பெற்ற இடத்தில் நீர்நிலைகள், மேய்ச்சல் நிலங்கள், திருக்கோயில்கள், ஸ்தல விருட்சம் என பல அமையப் பெற்றிருக்கும். அவ்வாறு இந்த குழிப்பான் தண்டலம் கிராமத்தின் மைய பகுதியில் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிறிய ஆலயமே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோயில். ஆலயம் சிறியதாக இருந்தாலும் மண்ணின் பெருமை அறிந்து பல்லவ மன்னர்களின் கைவண்ணத்தில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமையப்பெற்ற திருக்கோயில் இது. ராஜகோபுரம் கட்ட முடியாமல் போனாலும் அதற்குண்டான கட்டுமான பணிகள் அன்றே பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட நிலையில் தூண்கள் நுழைவு வாயிலின் இருபுறமும் நிற்கிறது. அழகிய அர்த்த மண்டபம் கூடிய கருவறை, கருவறையின் மேலே விமானம். மூலவர் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கிழக்கே திருமுகம் காட்டி ஆதிசேஷனே குடைபிடித்து அதன் கீழ் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். தன் மடிமீது தன் நாயகியை கிடத்தியிருக்கும் சேர்த்தி திருக்கோலம். பொதுவாக வைணவ ஆலயங்களில் கருவறையில் திருமாலை லக்ஷ்மி வராகனாய், லக்ஷ்மி நரசிம்மராய், லக்ஷ்மி நாராயணனாய் நாம் சேவித்து வணங்கும் போது நம் வேண்டுதலை ஏற்று நமக்காக பரிந்துரை செய்ய தாயார் மகாலட்சுமி பெருமாளுக்கு மிக அருகில் அமர்ந்திருந்து திருவருள் புரியும் போது நம் பிரார்த்தனைகளை எளிதாக நிறைவேற்றித் தருவான் எம்பெருமான். அப்படி இந்த குழிப்பான் தண்டலத்தில் தனி கோயில் கொண்டு விளங்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வரம் தரும் மாமணி வண்ணனாக தன் தேவியருடன் அமர்ந்த திருக்கோலத்தில் ஆதிசேஷன் கீழ் காட்சி தருகிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கணையாம், திருமார்க்கு அரவு என்கிறார் பொய்கையாழ்வார். அரவு என்பது ஆதிசேஷனை குறிக்கிறது. எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியத்தில் அவர் மாட வீதிகளில் உலா வரும்போது துணையாகவும், அவர் அமர்ந்திருக்கும் போது சிங்காசனமாகவும், நின்று கொண்டிருந்தால் காலில் அணியும் மரவடியாகவும், திருப்பார் கடலில் படுக்கையாகவும், தலையணையாகவும், சுடரொளி வீசும் விளக்காகவும் ஆதிசேஷன் தொண்டாற்றுகிறான் என்கிறார் பொய்கையாழ்வார். அதன்படி குழிப்பான் தண்டலம் கிராமத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆனந்த நிலை விமானத்தின் கீழே கருவறையில் ஆதிசேஷன் குடைபிடிக்க அமர்ந்து அருள் பாலிக்கிறார்.
பெருமாளின் கருவறையின் வலது பக்கத்தில் ஆதிலக்ஷ்மி தாயார் உள்ளது போல் இடது பக்கம் ஆண்டாளுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. பாவை பாடிய பரமனை அடைந்த ஆண்டாள் பூமாலையுடன் பாமாலை பாடி சூடிக் கொடுத்த சுடற்கொடி என பெயர் பெற்றவள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அவதரித்தவர் ஆண்டாள். ஆடிப்பூரத்தில் அவதரித்த ஆண்டாளை தன்னுடைய உபதேச ரத்தின மாலை என்னும் பிரபந்தத்தில் பாடி மகிழ்ந்த மணவாள மாமுனிகள் என்னும் ஆச்சாரிய மகான் ஆண்டாளின் அருகே வீற்றிருந்து காட்சி தருகிறார். மேலும் விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ராமானுஜர் என பலரும் இந்த லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் காணப்படுகின்றார்கள். இத்தகைய பெருமை வாய்ந்த திருக்கோயில் திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாளின் அபிமான ஸ்தலமாக விளங்குகிறது. அது ஏன் இந்த குழிப்பான் தண்டல கிராமத்திற்கு ஸ்தலசயன பெருமாள் விஜயம் செய்கிறாராமே, அது எதற்காக அறிய வேண்டாமா? காத்திருப்போம். திருக்கடல் மல்லை 108 வைணவ திவ்ய தேசங்களில் 63வது திவ்ய தேசம். பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலம். இந்த ஸ்தலத்து உற்சவர் உலகொய்ய நின்ற பிரான் பாரி வேட்டைக்கு புறப்பாடு காண்கிறார். பாரி என்றால் முயல். முயல் வேட்டையாட முகுந்தன் செல்வதா? ஆம், ஒவ்வொரு வருடமும் காணும் பொங்கல் தினத்தன்று அத்தகைய விழா இந்த குழிப்பான் தண்டலம் கிராமத்தில் கிராம மக்கள் சூழ்ந்திருக்க நடைபெறுகிறது. அந்த உற்சவத்திற்காக ஸ்தலசயன பெருமாள் தன் திருக்கோயிலை விட்டு பல மைல்கள் பயணம் செய்து பல கிராம மக்களை சந்தித்து பின்பு இந்த லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலை அடைகிறார். அடைந்தவுடன் உச்சிகால பூஜைகள் நிறைவு பெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பின்பு பயணக் களைப்பு தீர ஸ்தலசயன பெருமாளுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் அலங்கார திருமஞ்சனம் ஆரம்பமாகிறது. அருகிலுள்ள திருக்குளத்திலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம் போன்ற திரவியங்களை கொண்டு நடைபெறும் அலங்கார திருமஞ்சனம். தன் பக்தர்களைக் காண பல மணி நேரம் பயணித்த பகவானுக்கு நடைபெறும் நன்னீராட்டு. அவ்வாறு நீராடி மகிழ்ந்த மாமல்லை மாலவன் மாலை நேரத்தில் வேட்டைக்குச் செல்ல வீரனாக அலங்காரம் கொண்டு கிளம்புகிறான். வேட்டையாடி வருவானை பிருந்தாவனத்தே கண்டோமே என ஆண்டாள் பாடினாள். அவ்வாறே பாரி வேட்டையாடிய சிறிய பவளக்கால் விமானத்திலே பரந்தாமனின் பவனி மாட வீதியில் வலம் வந்து வேட்டைக்கு தயாராக பெருமாள் இருக்க பாரி எனும் முயல் அவர் முன்னே கொண்டு வரப்படுகிறது. அந்த முயலுக்கு மாலைகள் சாற்றி பெருமாளின் சடாரி மரியாதை. கோயில் அர்ச்சகர் வாங்கி குழுமியிருக்கும் பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க ஏதுவாக முயலினை எம்பெருமான் திருமுன்பு உயர்த்தி காட்டுகிறார். பின்பு முயலினை பிடித்துக்கொண்டு மும்முறை வலம் வந்து பின்னர் காட்டுக்குள் மீண்டும் முயல் விடப்படுகிறது. இந்த வைபவம் குழிப்பான் தண்டலம் கிராமத்தில் ஒவ்வொரு காணும் பொங்கல் திருநாளன்று ஸ்தலசயன பெருமாளின் பாரி வேட்டை உற்சவமாக நடத்தப்படுகிறது. எனவேதான் இந்த லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாளின் அபிமான ஸ்தலமாக விளங்குகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த லட்சுமி நாராயண பெருமாளுக்கு ஆண்டுதோறும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. ஒய்யார நடை, பூப்பந்தாட்டம், மாலை மாற்றல் என விமர்சையாக நடைபெற்ற விழாவினை விழிகொண்டு தரிசிப்போம்.
லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம். மாப்பிள்ளை திருக்கோலத்தில் உற்சவர் நன்கு அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடைக்கு எழுந்தருள தயாராக உள்ளார். ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்பதற்கு பொருத்தமாக தன் திருமேனி முழுவதும் மின்னும் ஆபரணங்கள், அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் தாங்கி திருக்கல்யாணத்தை சேவிக்க வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தன் திருவருளை வாரி வழங்க மாப்பிள்ளை ஊர்வலம் தொடங்குகிறது. கல்யாண பந்தலை அடையும் முன்பாக தன் ஒய்யார நடை அழகை நடந்து காட்டுகிறான். சிம்மகதி, வியாக்கிரகதி, ரிஷபகதி, கஜகதி மற்றும் சர்ப்பகதி என பலவிதமான நடை அழகை காட்டி தன் திருவருளை அளிப்பவன் திருவரங்கம் நம்பெருமாள். அதைப் போலவே இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கும் ஒய்யார நடை அழகை அடியவர்கள் நடந்து காட்டி எம்பெருமானின் திருமேனி வடிவங்களை முன்னும் பின்னும் அசைத்து காட்டி ஆனந்தமடையச் செய்கிறார்கள். அது மட்டுமா, கண்டவர் மனம் மயக்கும் மகுடி இசைக்கேற்ப சர்ப்பகதி. இதை கேட்ட நாகம் போல இனிய நடை, குனிந்து நிமிர்ந்து எழுந்து ஆடும் சேஷ நடனத்தை சேவித்து மகிழும் பக்தர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். அவ்வாறு பல நடை அழகை காட்டிய பகவான் அரியாசனத்தில் வீற்றிருக்க திருக்கல்யாண வைதீக சடங்குகள் ஆரம்பமாகின்றது. தன் தேவியர்கள் ஸ்ரீதேவி பூதேவி இருவரும் எதிரே அமர்ந்திருக்க புண்ணியாக வாஜனம், திருவாராதனம், மந்திர புஷ்பம், கங்கணதாரணம் என திருக்கல்யாண சடங்குகள்
வைகாசன ஆகம முறைப்படி ஆரம்பமாகிறது. தொடர்ந்து மாலை மாற்றல் நிகழ்வு. பெருமாளிடமிருந்து மாலைகள் கொணர்ந்து நாச்சியார்களுக்கும், பின்பு தேவிமார்கள் சூடிக்களைந்த மாலைகள் பெருமாளுக்கும் மாற்றி மாற்றி சாற்றி மாலை மாற்றிக் கொண்டாடி மகிழ்கின்றனர். பின்பு ஒரே ஆசனத்தில் திருமகளும் மண்மகளும் திருமாலும் இருபாலும் திகழ திவ்ய தம்பதிகளின் ஆனந்த கோலம். இதுவே திருமண கோலம். திருக்கல்யாண நிகழ்வில் மிக முக்கியமான நிகழ்ச்சி 3 தலைமுறைகளின் கோத்திரம் பெயர் சொல்லி கங்கண தாரணம் நடத்துவது. அந்த சடங்குகள் முடிந்தவுடன் திருமாங்கல்ய தாரணம். இந்த உலக மக்கள் நலம் பெற வேண்டி நடத்தப் பெறும் இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டு சேவித்த பக்தர்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள் என்பதில் ஐயமில்லை. குழிப்பான் தண்டலத்தில் திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாளின் பாரிவேட்டை உற்சவத்தையும், அவரது அபிமான ஸ்தல லட்சுமி நாராயண பெருமாளின் திருக்கல்யாண உற்சவத்தையும் தரிசித்து வாழ்வில் வளம் காண்போம். பல ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.